ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2A எக்ஸாம்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து மே மந்த் செகண்ட் வீக் நடக்கும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும். நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கிடைக்கும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கவுன்சிலிங் போய் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 7 விஷயங்கள், ஒரு 7 க்ரைட்டீரியாஸ் நம்ம ஃபஸ்ட் நாள் செக் பண்ணிக்கணும் தரவா. அதுக்கப்புறம் தான் போயிட்டு சூஸ் பண்ணணும். அது இப்போ என்னென்ட்டு நம்ம வரிசையை பார்ப்போம். அந்த 7ஐயும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் லொகேஷன். ஓகேங்களா, அதாவது நம்ம சூஸ் பண்ற டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் லொகேஷன் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அதாவது அவங்களுக்கு ஆஃபீஸ் வந்து சென்னை மட்டும் இல்லாம மற்ற எல்லா மாவட்டங்களையும் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னையில தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுடைய ரீஜனல் ஆஃபீஸ்லாம் வந்து மற்ற எல்லா மாவட்டங்களும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்ற டிபார்ட்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் ஆஃபீஸ் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் இன்னைக்கு நீங்க உங்க சூழ்நிலைக்கு உங்க சொந்த ஊருக்கு வாங்கிட்டு போயிடுறீங்க, போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுறீங்க, அங்க ஒர்க் பண்றீங்க. சப்போஸ் ஆஃப்டர் 10 years 15 years கழிச்சு உங்களுடைய சன்னோ டாட்டரோ வந்து வேற ஊர்ல, உதாரணத்துக்கு சென்னையில படிக்க வேண்டிய காலேஜ் படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா, நீங்க ஈஸியா அங்க டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 years 4 years நீங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு முடிஞ்ச பின்னாடி நீங்க திரும்ப உங்க ஊருக்கே வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பின்னாடி. அடுத்து செகண்ட் கிரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ப்ரெஷர். ஓகேங்களா, அதாவது நம்ம சூஸ் பண்ற டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 5:45 வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த டைமிங்குள்ள ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் நீ சூஸ் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட். சாயங்காலம் வந்து ஒரு 5:45 மணிக்கு மேலே ஒர்க் பண்ற மாதிரி, ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீக்கெண்ட்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கும். சப்போஸ் ரெவென்யூ இதெல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீக்கெண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரிலாம் கூட இருக்கும் சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கும். இது ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஒர்க் ப்ரெஷர் கம்மியா இருக்கும்போது தான், அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கும்போது தான் உங்களால வந்து 60 years வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். அதாவது நீங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த அளவுக்கு அந்த ஏஜ் வரைக்கும் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம், ஒர்க் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் ஒர்க் ப்ரெஷர் கம்மியா இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்து மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சப்போஸ் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கலாம், அல்லது குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஸ்பிரண்டா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ண பிறகு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க மேக்ஸிமம் வீக்கெண்ட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கணும், உங்களுக்கு டைம் வேணும். அதே மாதிரி வீக் டேஸ்லயுமே வந்து ஆஃப்டர் 6 o'clock அப்புறம் நீங்க உங்களுக்கு படிக்கிற மாதிரி டைம் கிடைக்கணும். ஸோ அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. எப்பவுமே எனி டைம் ஒர்க் இருக்க மாதிரி, ஒரு 24/7 ஒர்க் இருக்க மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் உங்களுடைய கனவு, உங்களுடைய யூபிஎஸ்சி கனவு, உங்களோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கனவு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மேல் படிப்பு கண்டிப்பா அஃபெக்ட் ஆகாத மாதிரி கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது ஃபோர்த் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நம்ம சூஸ் பண்ண போற டிபார்ட்மெண்ட்க்கு வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கணும், நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உள்ள குரூப் 2A போஸ்டிங்ல வந்து உங்களுக்கு ஏஎஸ்ஓ போஸ்டிங் இருக்கு செக்ரட்டரியேட்ல. அதே மாதிரி ஆடிட்ல வந்து உங்களுக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் இருக்கு, அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இருக்கு லோக்கல் ஃபைன் ஆடிட்ல. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு ஜாப் பார்த்து இப்போ நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறோம் அல்லது குரூப் 1 படிக்கிறோம். சப்போஸ் நம்மளால ஃபியூச்சர்ல அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா கூட ஓகே, நம்ம இப்போ நல்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம், நல்ல போஸ்டிங் இருக்கும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம வந்து லைஃப் லாங் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ நீங்க சூஸ் பண்ணும்போது நல்ல டிபார்ட்மெண்ட்டா பார்த்து நல்ல போஸ்டிங் பார்த்து சூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப டம்மியான போஸ்டிங் பார்த்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளால மற்ற எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நம்ம வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சூஸ் பண்ணும்போது நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு துறையை பார்த்து சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. 5th பார்த்தோம் அப்படின்னா வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா. ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் ஒர்க் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து சீட் ஒர்க் அல்லது ஆஃபீஸ் ஒர்க்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃபீல்டு ஒர்க். ஓகேங்களா. ஸோ சில பேருக்கு வந்து சீட் ஒர்க் தான் பிடிக்கும், அவங்களுக்கு வெளியில வந்து ரோமிங் பண்ணுறது அவ்வளோ பிடிக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கை சூஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஏஎஸ்ஓன்ற போஸ்டிங்ல வந்து ஃபுல்லாக சீட் ஒர்க் தான், அதில் வந்து வெளியில வந்து சுத்துற மாதிரி அவ்வளோக்கா ஒர்க் இருக்காது.
அதே மாதிரி சில பேருக்கு வந்து ரவுண்டிங் இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஜாப் சூஸ் பண்ணுங்க. இதுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து 2 இயர் சொல்லணும் அப்படின்னா வந்து ஆடிட்ல வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் இருக்கு, ஆடிட் இன்ஸ்பெக்டர் இருக்கு, அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இருக்கு. இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஆடிட் பண்ற மாதிரி இருக்கும், வெளியில டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், கேம்ப் போற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ஜாப் நினைச்சு வேணுன்றவங்க அந்த போஸ்ட் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6th பார்த்தோம் அப்படின்னா வந்து குயிக் ப்ரமோஷன். ஓகேங்களா, அதாவது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய துறை வந்து அந்த துறையில வந்து ப்ரமோஷன் ஓரளவுக்கு ஸ்பீடா இருக்கணும். ரொம்ப வருஷங்களுக்கு ப்ரமோஷனே இல்லாம ஸ்டாக்னண்டா ஒரே பொசிஷன் இருக்க மாதிரியான துறையை சூஸ் பண்ணாதீங்க. அது நமக்கே மோட்டிவேட்டிங்கா இருக்காது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே 45 இயர்ஸ்க்கு மேலே புதுசாக கவர்மெண்ட் சர்வீஸ் ஸ்கூலில் வரவங்களுக்கு கண்டிப்பாக இதை பார்த்து சூஸ் பண்ணுங்க, ப்ரமோஷன் பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்க வந்து 60 இயர்ஸில் ரிட்டையர் ஆகும்போது அதுக்குள்ள ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு அவங்க ரிட்டையர் ஆக முடியும். ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து சேலரி. ஸோ சேலரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மினிமம் லெவல் 12, அதாவது பேசிக் பே வந்து 35,600 வந்து மினிமம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்போ உள்ள டிஏ கணக்குப்படி ஒரு 50,000க்கு மேலே உங்களுக்கு டேக் ஹோம் வர மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் லெவல் 12 அல்லது அதுக்கு மேலே உள்ள பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 7 கிரைட்டீரியாஸ், இப்போ நான் சொன்ன இந்த 7 கிரைட்டீரியாஸ் வந்து எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து 2018 கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட் சூஸ் பண்ணேன். இதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 7 கிரைட்டீரியா எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் லொகேஷன். நான் சொன்ன மாதிரி வந்து ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும். உங்களுக்கு சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து மீட் ஆயிடுச்சு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ப்ரெஷரு. ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்பலாம் இருக்காது, ஒர்க் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம டைமுக்குள்ள கரெக்டாக ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ ஒர்க் ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் கிரைட்டீரியா மீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே படிக்க போகிறீங்க, யூபிஎஸ்சி அல்லது குரூப் 1 படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். சூட்டபிள் டிபார்ட்மெண்ட் தான். உங்களுக்கு மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி படிக்க டைம் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஆஃப்டர் 6 PM or 7 PM நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வீக்கெண்டில் 2 நாள் லீவ் இருக்குது, படிக்க பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மேலே படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூட்டபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து 4th பாயிண்ட் பார்த்தோம்னா ஃபியூச்சர் ஸ்கோப்பு. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஆஸ் லாங் அஸ் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்க வரைக்கும் ஆடிட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருந்து தான் ஆகணும். ஸோ அதான் வந்து எழுதப்படாத விதி. அதனால் வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஓகே, அடுத்து நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்எஃப் ஆடிட்டில் வந்து சீட் ஒர்க் அதிகமாக இருக்குமா அல்லது ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா அதுக்கு ஃபீல்டு ஒர்க்கு தான் இருக்கும். நம்ம கேம்ப் போயிட்டு நிறைய ஆடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீட் ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 15 to 20% சீட் ஒர்க் இருக்கும். மேக்ஸிமம் 80% உங்களுக்கு வந்து ஆடிட் ஒர்க் தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா ப்ரமோஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்எஃப் ஆடிட்டில் வந்து ப்ரமோஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்காது, அதேமாதிரி ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பேஸில் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஃபைனலாக வந்து சேலரி அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எல்எஃப் ஆடிட் வந்து லெவல் 12 வரும். ஓகேங்களா, லெவல் 12 வந்து பேசிக் பே வந்து 35,600. ஸோ உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மந்த் நீங்கள் வந்து டேக் ஹோம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் டிஏ படி உங்களுக்கு வந்து மினிமம் 50,000க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இது வந்து 7th இது உங்களுக்கு மீட் பண்ணுது க்ரைட்டீரியாவையும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 7 கிரைட்டீரியாவில் வந்து எல்எஃப் ஆடிட் வந்து 5 கிரைட்டீரியா வந்து நல்லாவே மீட் பண்ணுது, 2 கிரைட்டீரியா வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு மீட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நான் சூஸ் பண்ணேன் 2018. ஸோ நீங்களும் வந்து இப்போது மேலே வர கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாடி இந்த 7 விஷயங்களெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு துறை அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.